9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருந்த ஹெட்டிங்ஸை நான் இப்படி எழுதிட்டேன். இந்த ஹெட்டிங்ஸை எடுத்துகிட்டு 4 யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 4 யூனிட்ன்றதை இப்படி எழுதிட்டேன். யூனிட் 1 வந்து மேட்டர், இட்ஸ் நேச்சர் அண்ட் பிஹேவியர். ரெண்டாவது வந்து ஆர்கனைசேஷன்ஸ் இன் தி லிவிங் வேர்ல்ட். அப்புறம் யூனிட் 3 மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க். யூனிட் 4 ஃபுட் ப்ரொடக்ஷன். இதை படிக்கிறப்போ இது கெமிஸ்ட்ரின்னு தெரியுது. இதில் ஒரு 4 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டரில் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங், நேச்சர் ஆஃப் மேட்டர். அப்புறம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்டரால் ஆனது தான் இந்த செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ். இதெல்லாம் மூவ் ஆகிறது, அசைகிறது, மோஷன், ஃபோர்ஸு. இதுக்கு தேவையான ஃபுட்டு, அசைகிறதுக்கு, எனர்ஜிக்கு, வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஃபுட்டு தேவை. அதை பற்றி அதாவது ஒரு பிக் வியூவில் பார்த்தோன்னா இதிலேருந்து இது டெவலப் ஆகிருக்கு, இதிலேருந்து இதனோட மூமெண்ட்டை இது எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த மூமெண்ட்டுக்கு தேவையான விஷயத்தை இது சொல்லுது. ஒரு பிக் பிக்சராக நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு தொடர்புடைய விஷயத்தை பிக்காக பார்க்க கற்றுக்கிட்டோன்னா நம்ம எதை படிக்கிறோம், திடீர்னு ஒரு மேம் வந்து இதை எடுக்கிறாங்க, இன்னொரு மேம் வந்து இதை எடுக்கிறாங்க, இன்னொரு மேம் வந்து இதை எடுக்கிறாங்கன்னும் போது கண்டினியூ இல்லாத ஒரு லெசன் மாதிரி, சயின்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி தெரியாமல் இதில் இருக்கிற ஒரு கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத புள்ளிகளை ஞாபகம் வச்சுக்கிறத விட தொடர்பு இருக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது வந்து நம்ம படிக்கிறது நமக்கு வந்து மெமரியில் நிற்கிறதுன்றது மட்டும் இல்லாமல் அது கூட தொடர்பு புரிகிறப்போ ரீசனிங், அனலிட்டிக்கல் ஸ்கில் அதெல்லாமும் வளர்கிறத நம்ம பார்க்க முடியும். காஸ் அண்ட் எஃபெக்ட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு தன்மை நமக்கு வளர ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஐ கூட இந்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து டிஸ்கஸ் பண்ணால் அது எப்படி பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம வீடியோஸில் எவ்வளோ டீப்பாக படிக்கிறதுன்றதை பார்த்துருக்கோம், அதை நேனோவாக படிக்கிறதுன்றதை பார்த்துருக்கோம். இப்போ வந்து பேர்ட்ஸ் வியூவில், அதாவது ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எனர்ஜி ஃபோட்டான்ஸாக வருதுன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டான்ஸ் எனர்ஜி பேக்கெட்ஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி டீப்பாக படித்து புரிஞ்சுக்கணுன்றதை பார்த்துருக்கோம். அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ மீனிங், எவ்வளோ விஷயம் நான் அடங்கியிருக்கேன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு லெசனை டீப்பாக படிக்கிறப்போ, ஒரு லெசனுக்குள்ளே இறங்கி படிக்கிறப்போ அதை ஃபஸ்ட்டு அந்த வார்ம் வியூவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர்ட்ஸ் வியூவில் இருந்து ஃப்ராக்மெண்ட் ஆகாத யூனிஃபைடாக ஒரு விஷயத்தை பார்க்குறதுன்றதை இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு எப்படி பார்க்கலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பிரிக்கப்படாத ஹோலிஸ்டிக்காக இருக்கிற ஒரு வியூவிலேருந்து பார்க்குறோம். ஒரு ஃபுல் சயின்ஸ் புக்கையே நம்ம எப்படி தொடர்பு படுத்தி அந்த ஹெட்டிங்ஸ் வச்சு மட்டும் பார்க்க போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சயின்ஸ் புக்கில் இருக்கிறது. பிக் பேட்டர்ன் மேப் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். அப்சர்வர் எஃபெக்டில் இதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் ஹெட்டிங்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம், நமக்குள்ளே ஒரு வருஷத்தில் என்ன படிக்க போகிறோன்றதை மேலோட்டமாக பார்க்கலாம். மேட்டர் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 வந்து மேட்டர், எக்ஸிஸ்டன்ஸ். மேட்டர் இஸ் இன் அவர் சரௌண்டிங், நேச்சர் ஆஃப் மேட்டர், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். இதெல்லாமே இந்த யூனிட் 1 கீழே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் சம்திங் என்பதை நமக்கு புரிய வைக்குது. ஸ்மாலஸ்ட் லெவலில் நமக்கு ஆட்டம்னு தெரியும். ஆட்டம் தான் ஒரு சீட் மாதிரி இருக்குது, அதில் இருந்து தான் மற்றதெல்லாம் வளருதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் யூனிட் 2 வந்து ஆர்கனைசேஷன்ஸ் இன் லிவிங் வேர்ல்டு. லைஃப் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு செல் இருக்குது, செல் டிஷ்யூ ஆகுது, டிஷ்யூஸோட குரூப்பாக சேர்ந்த ஆர்கன்ஸ், ஆர்கன் குரூப்பாக சேர்ந்த ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது தான் நம்ம ஆர்கானிசம், நம்ம வளர்கிறோம். இப்போ வந்து ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி செல் ஃபார்ம் ஆகுதுன்றதை அந்த மேலே இருக்க டாப்பிக்கை, கெமிஸ்ட்ரியை இந்த பயாலஜி கூட கம்பைன் பண்ணிக்கிறோம். ஒரு பார்ட்டிக்கல் செல் ஆகுது, அதாவது பார்ட்டிகல்ஸ் ஆட்டம் ஆகுது, சபட்டமிக் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம் ஆகுது, ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து செல் ஆகுது. செல் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரில் எல்லாமே டிஷ்யூஸு, ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் லிவிங் இன்டெலிஜென்ஸ்
ஃபார்ம் ஆகி உயிரோடு இருக்க ஒரு மொத்த தொகுத்த ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம். யூனிட் 3 நம்ம பார்க்கலாம். யூனிட் 3ன்றது ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்த்தோம், அடுத்தது பயாலஜி பார்த்தோம், இப்போ ஃபிசிக்ஸ் பார்க்குறோம். மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க், மூமெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு உயிர் இருக்கு, அது அதனோட அசைவை பற்றி சொல்கிறதா இது இருக்கு. மோஷன்னா ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது. ஃபோர்ஸுக்கான லாஸு. அப்புறம் கிராவிட்டி, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸு, கிராவிட்டியை பற்றி பார்க்குறோம். ஃப்ளோட்டேஷன், மிதத்தல். வாழ்க்கையில் நம்ம லிக்விட் வரப்போ ஃப்ளோட்டிங் ஒன்று, சிலது மூழ்குது சிலது மிதக்குதுன்றதை பார்க்குறோம். ஒர்க் என்னென்ன, எனர்ஜி என்னென்ன, பவர் என்னென்ன, சவுண்ட் என்னன்றதை ஃபிசிக்ஸ் லெசனில் பார்க்குறோம். இதை லைஃப் இருக்குது, லைஃப் மூவ் ஆகுது. லைஃப் மூவ் ஆகுறப்போ மூமெண்ட் நீட் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஃபோர்ஸ் எனர்ஜி கிரியேட் பண்ணுது. எனர்ஜி கிரியேட் வைப்ரேஷன், சவுண்டை கிரியேட் பண்ணுது. இது எப்படி லிங்க் ஆகி வருதுன்றதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஏஐ கூட நம்ம படிக்கும்போது அந்த ஹெட்டிங்ஸ் கனெக்ட் பண்ணி அது அவ்வளோ அழகாக சொல்லுது. ஹோலிஸ்டிக் வியூவில் பார்க்க வைக்குது. இந்த சயின்ஸ் ஃபுல் லெசன்ஸையும் ஒரு எக்ஸிஸ்டன்ட் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். அது மூவ் ஆகுதுன்றதை பார்த்தோம். மூவ் ஆகுறப்போ ஃபோர்ஸுன்றதை பார்க்குறோம். ஃபோர்ஸ் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிற எனர்ஜி தான் ஃபோர்ஸுன்றதை பார்க்குறோம். அங்கே வைப்ரேஷன் ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறோம். ஃபுட் ப்ரொடக்ஷன் லெசன் அடுத்தது யூனிட் வருது. சஸ்டெய்னிங் லைஃப், ஃபுட் ப்ரொடக்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ். ப்ரொடக்ஷன் ஆகணும், ப்ரொடக்ஷன் ஆகிறது தேவையான அளவுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற அளவுக்கு அதிகமாக இம்ப்ரூவ் ஆகணுன்றதை நம்ம பார்க்குறோம். இதில் அந்த லெசன் ஃபிசிக்ஸ் லெசன் எனர்ஜியோட முடித்தோம். எனர்ஜி நீட் ஃபுட் சஸ்டெயின்ஸ் ஆர்கானிசம். ஃபுட்டு கண்டினியூவாக கிடைக்கிறப்போ அந்த ஆர்கானிசம் உயிரோடு இருக்க ஆரம்பிக்கிறதுன்றதை பார்க்குறோம். லைஃபுக்கு எனர்ஜி வேணும், எனர்ஜிக்கு ஃபுட் இருக்குது, ஃபுட்டு சர்வைவலை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துதுன்னு. ஃபைனல் பிக் பேட்டர்ன். இந்த ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம இந்த 9th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கிறோன்னா ஆட்டம் பற்றி படிக்கிறோம். ஆட்டம்ஸ் இந்த மேட்டர் ஃபார்ம் ஆகுதுன்றது படிக்கிறோம். ஆட்டம்ஸ் இந்த உருவான மாலிகுல்ஸ்லேருந்து செல் உருவாகுது. செல்லுலேருந்து டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம் உருவாகுது. ஆர்கன் மூவ் ஆகுது. மோஷன், ஒரு ஆர்கானிசம் மூவ் ஆகுறது ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸுக்கு எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜி ஃபுட்லேருந்து கிடைக்குது. ஃபுட்டுக்கு சர்வைவல் ஆஃப் லைஃப், அந்த ஃபுட் கிராஃப்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு இடத்துல ஆரம்பித்த விஷயம், இந்த 9th ஸ்டாண்டர்ட் விஷயம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்றதை டீப்பான அப்சர்வர் மோடில் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இப்போ இந்த லெசன் 9th சயின்ஸில் என்ன படிக்க போகிறோன்றப்போ ஆட்டமில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுலேருந்து அந்த உயிர் தன்மை எப்படி நகர்றதுன்றதுலேருந்து அது உயிர் வாழ்தலுக்கான தொடர்ந்து எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்றதுலேருந்து பார்க்குறோம். அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்குன்னு புரிகிறப்போ நமக்கு மெமரின்றது, திங்கிங்ன்றது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் இதை கண்டினியூ பண்ணலாம்.